கீழே அமரு. ஓரம் போயிடலண்ணா மறைக்காதே. உஷா ரகோடி பகாடி சிட்டை பிடாரி அண்டை பிடார் அதிர பிட்டாரி சதுர பிட்டாரி சம்ப குபாரம் பிதிர கபாரம் ரேகுண்டி பற்ற கபாத சிற்ற சிகாதி பிதிராக கோயந்தா 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 கோவிந்தா. உஷான்றவளுக்கு பெருமை இருக்கு, புகழ் இருக்கு, புடிவாத குணம் இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு நேரம் இருக்கு உடல், ஒரு நேரம் இல்லை. முழங்கால் முட்டிக்கால் வலியா இருக்கு, ஆலோசனை கம்மியா இருக்கு. அப்படின்னா ஞாபக சக்தி கம்மியா இருக்கு, மனக்குழப்பமா இருக்கு, ஆகாரத்துக்கு அறிகுறியா இருக்கு. உள்ளதா? சரி வேற சாப்பிட முடியலையே, ருசி பார்க்க தட்டலையே. அதான் அம்மா சொல்றது உள்ளதா? நான் சொல்றதெல்லாம் உள்ளது உள்ளது. ராகோடி வேலோக்கு சம்ப கபாபராக கோயந்தா கோயந்தா போதுமான பலம் கிடையாது இவளுக்கு. முழங்கால் முட்டிக்கால் வலி இருக்கு, சிந்தனை ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கு. நேரமாப்பட்டது சரியில்லை. எங்க போனாலும் இவ்வளவு ராசிக்கு போனா தடைதான் இருக்குமா கண்டி, அது கூடி வராது. இருக்கா அப்படி சச்சரா நம்பூர் கும்பா கபாபரம் கோயந்தா கோயந்தா கோவிந்த். துர்கைக்கு 3 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் போடணும் ராவ காலத்துல. கனி திருப்பி போட்டு வந்துட்டு 3வது செவ்வாய்க்கிழமை 7 கலர் புஷ்பம் 4 கிலோ குங்குமம் வாங்கி இவளோட பேருக்கு துர்கைக்கு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்ட பிறகு இவருக்கு மாங்கல்யம் கூடி வரும். ஆனாலும் நவகிரகத்தை சுத்தி வரணும், தினந்தோறும் நவகிரகத்தை. புரியுதா? அப்படி சுத்தி வந்தால் இவளோட நேரமப்பட்டது சரியில்லாம தடை கட்டுது. சுத்தி வந்த பிறகு இவளுக்கு மாங்கல்யம் கூட பெருமையோட நடக்கும். 3 பேர் வந்து போயாச்சு. அதெல்லாம் இப்ப மாசம் பிறந்து புரியுதா வந்து போயாச்சு. அதெல்லாம் விடு இப்பத்துக்கு. இதெல்லாம் முடிச்சு வந்தீங்கன்னா உனக்கு மாங்கல்யம் முடிச்சு தரேன். புரியுதா? அட்டை பௌர்ணமி என்னடா இருப்பேன், அதுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டுவா. ஒரு கனி தரேன், வீடு கழிச்சு தரேன். அந்த கனி தலை தேய்ச்சி தண்ணி ஊற்றணும். இதுவும் இப்போ மன்னிச்சு தரேன், தலை தேய்ச்சி தண்ணி ஊற்றணும். உஷா தானே? உஷா மாசம் மாசம் வயிற்று வலி வருதா? இல்ல இல்ல வருதா? இது கொண்டு போய் பாதி சிறுசுக்கு பாதி முகத்துக்கு. சிறுசுன்னா தலை தெரியுமா? பாதி நீ தான் அறுத்து தாய்ச்சிக்கணும், பாதி முகத்துக்கு தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நான் கொடுக்குற விபூதி எடுத்து ஜலத்துல போட்டு 3 சொம்பு ஓம் சக்தி பராசக்தின்னு ஊற்றுங்க. புரியுதா? அப்போ அந்த கீடு கழியும். தினந்தோறும் நெத்தியில் இட்டு வரணும். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனாதான் உன்னோட குறை தீரும். நேரம் சரியில்லை, தடை கட்டுது. நாளைக்கு குளிக்கணும். பாதி தலைக்கு பாதி முகத்துக்கு கொஞ்சம் விபதி தண்ணியில போட்டு ஓம் சக்தி பராசக்தி 3 சொம்பு ஊத்து அவளுக்கு கையாலே. ஆமா, தலை வழியே தான் ஊத்தணும். இது தலையில தான் தேய்க்கணும். அவளுக்கு நேரம் தெரியல, கை கூடி வர மாட்டேங்குது. முடிச்சு தரேன், ஒன்ன குறையில அடுத்த பருவத்துக்கு சொல்றேன். இதோட அடுத்த பருவம் ராவ காலத்துல சாப்பிடக்கூடாது. ஆகாரம் என்ன சாப்பிடக்கூடாது. உப்பு பண்டை சாப்பிடாம போயிட்டு நீனு வழக்கு ஏற்றிட்டு வந்த பிறகு நீ காமாட்சி வீட்டில் ஏற்றிக்கணும். நேரம் வந்து பூஜை ரூமை பார்த்து வழக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆகாரம் சாப்பிடணும். கிட்டவா சரிடி அதை செய். செல்லு வந்துச்சு நிம்மதியோட இரு. நல்லபடி முடிச்சு தரேன், மனம் முடிச்சு தரேன். புரியுதா? இதுனா மாசி பங்குனி சித்திரை என்ன சித்திரை வைகாசி நிச்சயப்படுத்தி ஆடி போய் அவனி கல்யாணம் நடத்தி தரேன். கவலைப்பட அடுத்த பருவத்துக்கு வா.